பழனிவேலோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பழனிவேலோட கல்யாணம் நிற்குமா நடக்குமா அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் போய்கிட்டு இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸுக்கும் இருக்கும். ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பழனியை ட்ரோல் பண்ணுறாங்க. மாமா உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எல்லாமே ஜாலியாக எடுத்துக்கிறாரு. அவர் எதுவும் சீரியஸாகவே எடுத்துக்கல. ஏன்டா நல்லா மனுஷன் கிடையாதடா, எனக்குலாம் கல்யாணம் நடக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவர் சீரியஸாக எதுவும் எடுத்துக்கல. அவர் எல்லா விஷயத்தையும் ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாரு. தன்னோட பசங்க மாதிரி எல்லாரையும் பார்க்குறாரு அப்படின்றதுனால இவங்க சொல்கிறத அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக எடுக்கலை. தன்னோட பசங்க தானே கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பெருசாக எடுத்துக்கல. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சூப்பராக போய்கிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் அப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு குறை இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க அம்மா இன்னும் வரல அப்படின்ற ஒரு குறை அவர் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோவிலுக்கு வந்துட்டாங்க. அப்போ கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்க நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கோமதி நம்ம தான் இங்கே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நீ என்னன்னா சாமியை பார்க்க போகிறேன் அதை பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாமியை கண்டிப்பாக போய் பார்ப்போம். இந்த விசேஷமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் போய் பொண்ணு மாப்பிள்ளையோட போய் நம்ம சாமியை பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான், இந்த விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கோமதியும் சொல்கிறாங்க. இப்போ வந்தவங்க எல்லாரும் பாண்டியனை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொன்ன மாதிரியே பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேப்பா, ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் பிற என் மாப்பிள்ளையாச்சே அப்படின்ற மாதிரி அவரும் கெத்தாக பேசிக்கிறாரு. மச்சான் இல்லையா, ஸோ அப்படி விட்டு கொடுத்துட முடியுமா? எல்லாரும் ரொம்ப அருமை பெருமையாக ஆகா ஓகோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஏற்பாடுகளும் பக்காவாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பொண்ணு வீட்டிலேருந்து யாரும் வரல. இந்த கேள்வி ஆரம்பத்திலே எழுகிறது. ஆனாலும் அதை பெருசாக யாரும் கண்டுக்கிடலை. பக்கத்தில் தானே இருக்காங்க, எப்படினாலும் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, பெருசாக ஒன்றும் தெரியாது அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாது. அப்படின்றதுனால அவங்க வீட்டுக்காரர்களோட வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்னென்ன வேலையெல்லாம் இருக்குதோ எல்லா வேலையும் ஆளுக்கு ஒரு ஆளாக பிரித்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. அப்போ பழனிவேல் இருந்துக்கிட்டு நானும் போய் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்கு உன்னோட வேலை கிடையாது, இன்னைக்கு உன்னோட வேலை என்ன தெரியுமா, ஜம்முன்னு ட்ரெஸ்ஸை போட்டு கெத்தாக உட்காந்துருக்கணும், இது மட்டும்தான் இன்னைக்கு வேலை, இன்னைக்கு நீ தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல மாமா இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக தன்னோட ஃபங்க்ஷன், தன்னோட வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பஞ்சாயத்து இல்லை, பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. ஆனால் பழனிக்கு ஒரு சின்ன மன கஷ்டம் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வரல. அவங்க அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லி அவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களும் எப்படினாலும் வந்துடுவேன் அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் தன்னோட அம்மா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அவங்களோட வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா அது தன்னோட அம்மா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் அந்த சோகத்தை கூட பகிர்ந்துக்கிறல. ஸோ அதனால் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. என்ன உங்கள் அம்மா வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க, இன்னும் யாரையும் காணுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன ரிசல்ட்டு, அங்கே என்ன சுச்சுவேஷன், அங்கே என்ன நேச்சர் அப்படின்றது எதுவுமே தெரியாது. அப்படின்றதுனால எல்லாரும் பொறுமையாக சரி வருவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத பழனி, நம்ம வர சொல்லியிருக்கோம், ஸோ கண்டிப்பாக அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனிக்கும் அந்த ஒரு கோவம் இருக்குது. கோவம் அப்படின்றத விட வருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவர் கோவப்படுற மனுஷன் கிடையாது. ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருக்காரு. என்னடா அது இவ்வளோ விசேஷம் நடக்க போது, தனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, தன்னோட அம்மா இல்லையே, தன்னோட அண்ணன்க இல்லையே அப்படின்றது அவருக்கு ஒரு சின்ன வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் என்ன பண்ண, மச்சா இவ்வளோ தூரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு, அதனால் இந்த விஷயத்தை அப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக அழகாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படி சோகமாக இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோமதியும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதரா, அவங்க வந்துருவாங்க, வரேன்னு சொன்னாங்களே, அவங்க நிச்சயமாக வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கிட்டு முத்துவேல் சக்திவேல் அந்த ஒரு கேவலமான பிறவைகளை வச்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தெரியல. இவங்களால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல அப்படின்னா அமைதியாக இருக்கணும். ஆனால் இதில் முத்துவேலுக்கு சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் சக்திவேல் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக பொண்ணு வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா தெரியுமா, அவன் ஒரு எடுபடி, அந்த கடையில் அவனுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது, அவன் அந்த கடையில் ஒரு எடுபடியாக இருக்கிறான், இங்கே போயிட்டு வானா போயிட்டு வருவான், இந்த வேலை செய்யினா செய்வான், இதுதான் அவனுக்கு தெரியும். அதை தாண்டி அந்த கடையில் அவனுக்கு பெருசாக சொத்து அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க, அவன் ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் எங்கள் வீட்டை சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சம்மதம் எங்கள் வீட்டு வழி நாங்கள் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நாங்கள் பண்ணுற விஷயங்களே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் அந்த சைடு போய் அவங்க சொன்னபடி நீங்கள் சம்மந்தம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து 10 பைசா உங்களுக்கு வராது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க கேட்குறாங்க, ஏங்க இப்படி சொல்கிறீங்க, 1000 இருந்தாலும் அது உங்கள் தம்பி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் தம்பி தாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால்
என்ன பிரச்சனை தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு அவங்க கதையாக அடிச்சு விட்டுறாங்க. இவங்களும் அதை நம்பிடுறாங்க. ஓஹோ அப்படியாங்க, அப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்குதா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த நிச்சயத்தை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வீட்டில் இருந்துக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு போகலை, ஸோ அதாவது மண்டபத்துக்கு போகலை அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து வீட்டில் அமைதியாக பொறுமையாக இருந்துக்கிறாங்க. ஆனால் இங்கே அதே நேரத்தில் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் ஏற்பாடெல்லாம் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக நடக்கணும், ஏன்னா பழனிக்கு அப்படின்ற வரும்போது இது வந்து நம்ம பிள்ளையாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்கேயும் ஒரு சின்ன தோய்வு கூட நடந்துடக்கூடாது, எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டு செய்கிறது என்ன. ஸோ ஒரு வேலை வந்து பெண்டிங்கில் இல்லாமல் எல்லா வேலையும் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பக்காவாக போய்கிட்டு இருக்குது. அப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பழனிக்கு ஒரு சர்ப்ரைஸ். அவங்க அம்மா அவங்க அண்ணி எல்லாரும் குடும்பத்தோடு வந்துட்டாங்க. ஆனால் அண்ணன்கள் வரல. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. பழனிக்கு வந்து அவங்க அண்ணே வரல அப்படின்னா கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா வந்திருக்கணும், அவங்க அண்ணிங்க வந்திருக்கணும் அப்படின்றதான் அவரோட எண்ணம். ஸோ அதனால அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவங்க அம்மாவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து குசி ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க அண்ணிங்க வந்ததை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா நம்ம அண்ணிங்களும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காரு. இந்த நிம்மதி நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீடிக்காது, நீடிக்க விட மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக சக்திவேலுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். முத்துவேல் இந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறார். அப்படின்றதுனால அவர் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்க மாட்டார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் செய்யக்கூடிய ஆள் தான், யார் செஞ்சா அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படின்றதுனால நம்ம இந்த விஷயத்தை பொறுமையாக எடுத்துக்கலாம். யார் செஞ்சாங்களோ உண்மையிலே இது வந்து ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றத கூடிய சீக்கிரமே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம அவங்க எவ்வளோ பெரிய அசிங்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ அவங்களுக்கு தெரியாது. 4 பேர் அவங்க கிட்ட போய் சொல்லும் போது தான் தெரியும் நீங்கள் பண்ணது ஒரு கேவலமான விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிரச்சனை இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, போய் வந்து பொண்ணு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அப்படின்றது 4 பேர் சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்துவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ பழனி கேட்குறாரு, என்னம்மா வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா நீ அங்கேயே நிற்கிற, இங்கே பக்கத்தில் வந்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, இல்லைம்மா நான் உங்ககிட்ட வந்தால் அழுதுருவேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அவரும் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அவங்க அண்ணிக்கிட்ட கேட்குறாரு, அண்ணி வந்துட்டீங்க அண்ணி, ரொம்ப சந்தோஷம் அண்ணி அப்படின்னு சொல்லும்போது, அதை எப்படி குழந்தைனாரே வராமல் இருப்பேன், வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லி வாய் நிறையா கூப்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு 5 தடவையாவது நீங்கள் கூப்பிட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பழனிக்கு ஒரு நல்ல சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா ப்ளசண்ட்டாக போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் வரல அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பெருசாலாம் பேச ஆரம்பிக்கல. அப்போ இந்த மாதிரி டாக் வரும்போது அப்போ தான் நம்ம சரவணன் சொல்கிறாரு, அவங்களுக்கு வந்து வர வழியில் ஏதாவது டிராஃபிக்காக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு செந்தில் சொல்லணும் அப்படின்னா அவங்க வீடு பக்கத்தில் தானே இருக்குது, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது, நம்மளே வந்துட்டோம், அங்கேருந்து நம்ம வந்துட்டோம், பட் கோவில் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, ஏன் அவங்க இங்கே இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி வைக்க, ஆமாப்பா நீ சொல்கிறதும் சரிதான், இங்கே தானே இருக்குது பக்கத்தில் கோவில், ஆனால் அப்படி இருந்தும் எதற்காக வந்து வரல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் பிரச்சனை வந்து அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது மாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, பொண்ணோட மாமா அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, அவரும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னடா அது, எதுவும் பிரச்சனையா, யாருக்கும் அங்கே உடம்பு சரியில்லையா, ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும்ல, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பதட்டமாகவே இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கல்யாண விஷயம் இல்லையா, எல்லாரும் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கோயிலில் நம்பி உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்கலை அப்படின்னா அது வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு பெரிய அசிங்கம், ஒரு அவமானம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இதில் வந்து சதி இருக்குது அப்படின்றத பாண்டியன் புரிஞ்சுக்கிடுவாரா, எல்லாருக்கும் தெரிய வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. சரி, இப்போ கதை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சோகமாயிட்டார். ஐயரும் சொல்கிறாரு, என்னப்பா நாளை ஆகுது, போய் நீங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான், என்னடா அது இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு முணுமுணுப்பு, ஒரு ஹம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த மாப்பிள்ளையோட பொண்ணோட மாமா, தாய் மாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வராரு. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, டைம் என்ன ஆகுது, எந்த டைமுக்கு வர சொன்னீங்க, நீங்களே இப்போ லேட்டாக வந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது தான், இல்லை சார் நான் டிராஃபிக்கில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சமாளிக்கிறாரு. சரி நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, பொண்ணு வீட்டில் இருந்து ஆள் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவருக்கு பாண்டியனுக்கு பெரிய ஷாக்கு. என்னன்னா நேற்று நைட்டு வரைக்கும் நம்ம கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு வந்து எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு இருக்குது. ஏன்னா காமனாக எல்லாருக்குமே இருக்கிறது. நேற்று நைட்டே அவங்க பிளான் பண்ணாங்க, காலையில் எங்கே போகணும், என்ன பண்ணணும், என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது, என்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு டாக் வந்தது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு டாக் வரும்போது அவங்க வந்து கேட்டாங்க காலையில் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி பக்காவாக பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் வந்து அவங்க இங்கே வரல? ஏன்னா காலையில் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருந்திருக்கணும். அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா காலையிலையாவது சொல்லியிருந்திருக்கணும். எந்த ஒரு விஷயமும் சொல்லலை அப்படிங்கும்போது தான் இங்கே பாண்டியனுக்கு வந்து கோவம் வருது. அப்போ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் அவர் சொல்கிறாரு அவங்களுக்கு நிச்சயத்தில் உடன்பாடு கிடையாது, அவங்க வரமாட்டாங்க, நீங்கள் எதிர்பார்க்கறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது தான் பாண்டியன் கேட்குறாரு ஏங்க வேஸ்ட்டு, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் வந்து பெருசாக இந்த ரீசனும் சொல்லலை. எனக்கு தெரியாது சார், நீங்கள் எதாக இருந்தாலும் அவங்ககிட்டே பேசிக்கோங்க, என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க, பட் நான் சொன்னேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும், அதை தாண்டி எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரு சம்பவம் நடக்க போது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கிறா, முத்துவேல் சக்திவேல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரும். ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கும் இடையில பயங்கர பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க பண்ணுற விஷயத்தில் அவங்க தலையிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினா அது யாருக்குமே பிடிக்காது, அது யாருக்குமே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஒரு வெறுப்பாக இருக்கும், ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தை தான் இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் பாண்டியனால். ஆனால் இன்னும் இந்த விஷயம் தெரியாது. ஸோ இப்படி வந்து அவர் சொன்ன உடனே நம்ம பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நீங்கள் போங்கப்பா, போய் என்ன ஏதுன்னு பேசி பாருங்க, ஏதாவது பிரச்சனையா இல்லை வேற எதுவும் காரணமா அப்படின்னு சொல்லி ரீசன் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட மகனான சரவணன், செந்தில் இவங்க எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. கூட மயிலும் போகிறாங்க, மீனாவும் போகிறாங்க. ஸோ எல்லாரும் போய் அந்த பொண்ணு வீட்டில் பேசுகிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன்னா நீங்கள் சொல்லி தான் எல்லா ஏற்பாடும் பண்ணது. இப்போ மாப்பிள்ளை வந்து மண்டபத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் திடீர்னு வரல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதற்கான ரீசன் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நேற்று நைட்டு வரைக்கும் நீங்கள் ஓகே சொன்னீங்க, ஆனால் இப்போ திடீர்னு முடியாதுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு ரீசன் தெரியணும் அப்படின்னு சொல்ல முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு வந்து என்ன சொத்து இருக்குது, என்ன பத்து இருக்குது. ஆரம்பத்தில் நாங்கள் என்ன நினச்சோம், உங்கள் அப்பா அதாவது சரவணன்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்து அது வந்து தன்னோட பையன் அப்படின்ற மாதிரி கெத்தாக பேசினார், அதனால நாங்கள் வந்து ஓகே அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்றது காலையில் அந்த தம்பியோட அதாவது பழனிவேலோட அண்ணன்கள் வந்து சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, அவர் வந்து ஒரு செல்லா காசு அந்த வீட்டிலே வந்து ஒரு ஓரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்காராமே அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே கோருது. ஏங்க நீங்கள் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவர் எங்கள் வீட்டில் ஒருத்தர், எங்கள் அப்பாவோட பிள்ளை மாதிரிங்க, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ஏங்க நில்லுங்க, நீங்கள் முதல்ல யதார்த்த லைஃபுக்கு வாங்க. அங்கே வந்து ஒரு மூணாவது ஆளாக தானே அவர் இருக்கார், அவர் யார், கோமதியோட தம்பி, அவர் ஏன் அந்த வீட்டில் இருக்கணும், அந்த வீட்டில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்கள் கடையில் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது செந்திலுக்கு செம்ம கோபம் வருது. ஏங்க நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமாவை, நீங்கள் எப்படி அப்படி சொல்ல போச்சு, அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. மாமா எங்கள் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் அந்த கடையில் வேலை பார்க்குறேன், எங்கள் அப்பா அந்த கடையில் வேலை பார்க்குறாரு, அதே மாதிரி அவரும் அந்த கடையில் வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி செந்தில் ஆர்குமெண்ட் பண்ண அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, அவர் அந்த கடையில் ஜஸ்ட் ஒரு ஒர்க்கர் தானே, அது வந்து உங்களுக்கு கையால் உங்களுக்கு வந்து ஏண்ட வேலை எடுத்த வேலை செய்கிறதுக்காக நீங்கள் அவரை கூட வச்சுருக்கீங்க, அதை தாண்டி அவருக்கு சொத்து அப்படின்னா என்ன இருக்குது, எதை நம்பி எங்கள் பிள்ளை அனுப்ப, அவரே அந்த வீட்டில் மூணாவது ஆளாக இருக்காரு, அதை தாண்டி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ண, அவங்க ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ண, இப்படி மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து அவங்க ரெண்டு பேர் சொன்னதை மட்டும் உண்மை நம்பி தான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இவங்க ரெண்டு பேரும் உடைக்க பார்க்குறாங்க. அதாவது நம்ம சரவணனமாக இருக்கட்டும் அண்ட் செந்திலாக இருக்கட்டும் அதை உடைக்க பண்ணுறாங்க, அதை பிரேக் பண்ணுறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், அவங்க சொல்கிறத நம்பியாங்க நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதாக இருந்தாலும் எங்கிட்ட டைரெக்டாக நீங்கள் கேட்டிருக்கணும் இல்லையா, இப்போ என்ன உங்களுக்கு சொத்து பிரச்சனையா, வாங்க நீங்கள் நேரம் வாங்க, கோயிலில் வச்சு நம்ம எந்த விஷயத்தினாலே பேசிக்கலாம், எங்கே வச்சு நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தீங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கோயிலுக்கு வாங்க, கோயிலில் வந்து நம்ம அந்த விஷயத்தை பேசி வந்து நம்ம டீல் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, ஆனாலும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அந்த குடும்பத்துக்காரங்க. இது வந்து இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் முடிவு எடுத்ததெல்லாம் ஓகே, அந்த முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எப்படி இப்படி ஒரு விஷயத்த சொல்ல போச்சு, நீங்கள் வந்து எப்படி எங்கள் மாமாவை திட்ட போச்சு, நீங்கள் என்ன வார்த்தைகள் பேசணுமோ நீங்கள் பேசிக்கோங்க, அதை பற்றின கவலைகள் வந்து எனக்கு கிடையாது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் பண்ணுற விஷயம் எதற்காக அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அதை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படி கிடையாதுங்க, இப்படி கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரிங்க வாங்க கோயிலையாவது வச்சு நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க.
இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க சொன்னது உண்மை அப்படின்றத அவங்க முழுசா நம்புறாங்க. ஆமா, அவங்க சொன்னது உண்மையா தான் இருக்கும். உங்க அண்ணன்கள், அவங்க சொந்த அண்ணன்களே வந்து எதுக்காக இப்படி வந்து பொய் சொல்ல போறாங்க? அவங்கள கூட பிறந்த அண்ணன் தானே, அவங்க எதுக்காக வந்து இப்படி பொய் பேசணும்? அப்படின்ற மாரி தான் அவங்க பேசுறாங்க. ஸோ இவங்க கிட்ட பெருசா வந்து ஒரு ரியாக்ஷன் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க அண்ணன் வந்து சொன்னது உண்மையா இருக்கும் அப்படின்றத நம்பிட்டாங்க. ஸோ நம்பிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த பேசுறாங்களே, சொல்றாங்களே தவிர, அதை தாண்டி இவங்க வந்து இவங்க சொன்னதுல உண்மை இருக்குமா, பொய் இருக்குமா, இது சரியா தப்பா அப்படின்ற ஒரு டார்கெட்டுக்கே போகலை. டைரெக்டாக அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, உண்மை எதுவாக இருந்தாலும் உண்மை அப்படின்றத நம்புறது, அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த விஷயத்தை தான் அவங்க இப்போ பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஆனால் நிச்சயமாக இது ஒரு பிரச்சனையில் தான் முடிய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடும். அப்போ சரவணன்னா காலில் விழுகாத குறையாக கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் கோயிலில் வந்து பேசுங்க, அங்கே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்கள் எல்லாருக்கும் வர சொல்லியிருக்கோம். இவங்க பண்ணுறது கண்டிப்பாக பெரிய தப்பு. பொண்ணு வீட்டுக்காரங்க செய்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, ஓகே, வேணான்னு சொல்கிறாங்க, ஓகே, அதை எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இப்படி இங்கனுக்குள்ளே இருந்துட்டு நாங்கள் தான் அதிகாரம் பண்ணுவோம், எங்கிட்ட வந்து இப்படி 2 பேர் சொன்னாங்க அப்படின்றது, அவங்க 2 பேர் யார் அப்படின்றது கூட தெரியும் அவங்களுக்கு. ஸோ தெரிஞ்சும் அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்தது ஒரு மிகப்பெரிய தப்பாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இருந்தாலும் பாண்டியனுக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, முத்துவேல் சக்திவேல் ஏற்கனவே அவங்க மேலே பயங்கர கோபத்தில் இருக்கார், பயங்கர பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்காங்க கூட. ஆனால் இந்த விஷயத்துலையும் அவங்களோட தலையீடு இருக்குது, குறுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அவர் என்ன செய்வார்னு பாருங்கள். கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டார், சண்டை போட ஆரம்பிச்சிடுவாரு. நீங்கள் யாரா, நீங்கள் எப்படா இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம், யாரை கேட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். பெரிய பஞ்சாயத்தாயிரும். ஸோ பெரிய பிரச்சனையாக போயிருக்கு. ஏற்கனவே அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் ஆகாது. ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பாண்டியன் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இவனால் இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்தை இவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான், அந்த விஷயத்தை மட்டும் கடந்துட்டாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சம்மதம் சொல்ல வச்சிட்டாங்க அப்படின்னா பாண்டியன் நினைச்சதை சாதிச்சிருவார், அவங்க மூஞ்சில கரிய பூசிடுவார். அதுதான் பாண்டியன் எதிர்பார்க்கிறது. இப்போ கண்டிப்பாக வந்து சரவணன் வந்து சொல்லுவார், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி கேட்குறாங்கப்பா, இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, இதெல்லாம் முடியாதுப்பா, நடக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் ஒரு விஷயத்தை சொல்லுவார், இவன் ஏன் மகன்டா, இவனுக்கு என்ன இந்த கடை எழுதி வைக்கணுமா, நான் எழுதி வைக்கிறேன், எனக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, எனக்கு சொத்தே கிடக்கு, நீங்கள் தான்டா என்னோட சொத்து, உங்களை விட எனக்கு பெரிய சொத்து என்னடா வேணும், இப்போ என்ன இந்த கடையை பழனி பேரில் எழுதி வைக்கணும், அதானே அவங்களுக்கு வேணும், எழுதி வைக்கிறேன், அவங்க இது வந்து அவனோட சொத்தாவே இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல பழனிவேல்லாம் கண் கலங்கி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கட்டி காப்பாற்றி இவ்வளோ தூரம் கடையை வந்து அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்றப்ப அவர் வந்து ஒரு வார்த்தை இப்படி சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எல்லாருமே யோசிப்பாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிறாரு, என்னங்க உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு வந்து இவனுக்கு எதுவும் சொத்து இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏன் கடை நான் என்னோட மனப்பூர்வமாக நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க வேணா இதுக்கு மேலே அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, ஏன்னா அந்த கடை வந்து கிடையாது, பழனிக்கு ஒரு சொத்தும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது பாண்டியனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் சொத்தே நான் அவனுக்கு தரேன், அவன் என்னோட சொத்து அப்படின்ற மாதிரி சொல்ல பழனி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை மாமா எனக்கு அப்படி ஒரு கல்யாணமே வேண்டாம், இவங்க சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் பூரண உடன்பாடு இருக்குது. ஏன்னா பழனியை ரொம்ப பிடிச்சிருச்சு, இவங்க தான் இப்படி சொல்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்களே தவிர பொண்ணுக்கு வந்து அந்த கல்யாணத்தில் பூரண உடன்பாடு தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு சொத்தெல்லாம் வேணாம், எனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் இவங்க பக்கம் நிற்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வேறு வழியே கிடையாது, இல்லைங்க இவங்க வந்து இப்படி சொல்ல போய் தான் நாங்கள் கன்ஃபியூஷன் ஆகிட்டோம், மற்றபடி எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லல. எல்லாமே பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிருச்சு. இதில் யார் மேலே பாண்டியன் இப்போ கோபமாக இருக்கார் அப்படின்னா, முத்துவேல் அண்ட் சக்திவேல் இந்த 2 நாயக மேலே அவ்வளோ கோவமாக இருக்காரு. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் வராதிங்கன்னா, நீங்கள் தலையிடவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. இல்லை என் தம்பி கல்யாணத்தை நாங்கள் தான் எடுத்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இவங்க பண்ண வேலைகள்லாம் ரொம்ப கேவலமான ஒரு கீழ்த்தரமான வேலைகள், 3வது ஆட்கள் செய்ய தயங்குற வேலை, அந்த வேலையை இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளோ கோவப்படுவார். அவர் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. கண்டிப்பாக போய் இதுக்காக சண்டை போட்டாலும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக இதுக்காக போய் ஒரு பெரிய பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க. இவங்களை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அவருக்கும் பிரச்சனை அப்படின்றது பாண்டியனுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு டார்கெட் இருக்குது, பாண்டியனை அசிங்கப்படுத்தணும், பாண்டியனை அவமானப்படுத்தணும் அப்படின்றது அதுதான் அவரோட எண்ணமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அது பாண்டியனுக்கு ஒரு பெரிய அசிங்கம் தான். ஏன்னா பழனிவேலுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தவருக்கு இப்படி ஒரு கல்யாணமே நடக்கலை அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக ஒரு அசிங்கமாக தான் பார்க்கப்படும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவர் தப்பிக்கணும், அவங்க சொன்ன விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா
இந்த கல்யாணத்தை எப்பாடுபட்டாவது நடத்தணும் அப்படின்றது அவரோட டார்கெட். நிச்சயமாக இந்த கல்யாணத்தை அவர் நடத்தி முடிப்பார், நடத்தி காமிப்பார் அப்படின்றத பூரண நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ எது எப்படியோங்க, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் தான். பாண்டியன் எடுத்த முடிவு தான் உண்மையிலே இது ஒரு சூப்பரான முடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த முடிவு அவர் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். ஏன்னா பாண்டியன் யாருமே வீட்டில் எல்லாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பாண்டியனுக்கு கொஞ்சம் பெரிய மனசு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தன்னோட சொத்தை கூட கொடுக்குற அளவுக்கு கொடுத்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துகிற அளவுக்கு அவ்வளோ நல்ல மனுஷனா அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பாண்டியன் நிரூபிச்சிட்டாரு, ஆமாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நல்ல மனுஷன் தான் அப்படின்றது எல்லாரும் முன்னாடி சொல்ல விட செயலில் செஞ்சு காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த செயல் தாங்க எல்லாரோட மனசுலையும் பாண்டியனை இடம்பெற வச்சது. பாண்டியன் ஒரு சம்பவம் பண்ணிட்டார், ஒரு மிகப்பெரிய சம்பவம், அது எல்லாரும் பார்க்கப்படுது. ஏன்னா இது எப்படி நடந்துடும், இது என்ன சாத்தியம், இது என்ன பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பாண்டியன் நான் நினச்சா என்ன வேணா பண்ணுவேன், என்னால் என்னன்னாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காமிச்சிருக்காரு. இதுவே அவங்களுக்கு ஒரு பேர் இடி தான். இதுக்கப்புறம் அவங்களால தலையே தூக்க முடியாது, வெளியே எங்கேயுமே போய் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இவங்களாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் செஞ்சார் பாருங்க ஒரு சம்பவம். அந்த சம்பவம் இருக்கிறதுலே ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியே முடிச்சிருக்காரு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்க முடியுது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம். பாண்டியன் எடுத்தது உண்மையிலே ஒரு சூப்பரான முடிவு, இருக்கிறதுலே ஒரு தரமான முடிவு அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் பாண்டியன். இதற்காகவே பாண்டியனை வந்து வாழ்த்துக்கிடலாம். ஒரு பெரிய விஷயத்த வந்து வாழ்த்து தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண முடிவு கிடையாது, எடுத்ததிலே ஒரு சூப்பரான முடிவு, பாண்டியன் செஞ்சதிலே ஒரு தரமான சம்பவம் அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். பாண்டியனுக்கு இதுக்காகவே எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் பாண்டியனை பார்த்து பெருமையாக நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு கோவக்காரன் இவன் வந்து ஒரு குணங்கட்டவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் பாண்டியன் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணது எல்லாராலும் பெருசாக பார்க்கப்படுது. கோமதியெல்லாம் கண் கலக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தம்பிக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கனவுல கூட நினச்சி பார்க்கல. இது அவர் ஆசையாக கட்டின வச்ச ஒரு கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் மணப்பெண் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு பழனியை பிடிச்சிருக்குது, பழனிக்காக போராடுற உங்கள் குடும்பத்தை எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த குடும்பத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னா நிச்சயமாக நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே எனக்கு பழனி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இதுதாங்க இதுக்கப்புறம் நடக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.